75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1,00,000 முதல் 1 கோடி வரை. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 புதன்கிழமை, ஆவணி மாதம் 12ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் எது, யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன், தின ராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் மிருகசீடன் நட்சத்திரத்துல 8:33 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் திருவாதிர நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார். நவமி திதி காலை 6:10 வரைக்கும், அதற்கப்புறம் மேல் தசமி திதிங்கிறது வந்துருது. சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு 8:33 வரைக்கும். அதற்கப்புறமேல் அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக வடக்கு. பரிகார பொருளாக பால். வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி அம்பாள். இன்னைக்கு சரஸ்வதியினுடைய படத்தை போன்ல டிபியா வச்சிருக்கிறதும், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும். கல்வி தானம், அறிவு தானம், நமக்கு தெரிந்த ஒரு ஒரு படிப்பையோ ஒரு போதனையோ அடுத்தவர்களுக்காக சொல்லி கொடுக்கறதோ ஒரு ரகசியத்தை பரிமாறிக்கிறது கூட உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும். இப்படி சந்திரன் மிருகசீரிடம் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்பவும் போல மேஷராசி நேயர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே. இந்த டீ காஃபி கூட ஆவி பறந்தாதான் மேஷராசி நேயர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆவி பறக்கல, சூடா இல்ல, சாப்பாடு சூடு குறைஞ்சிருச்சு, உணவு காலதாமதம் ஆயிடுச்சு, எனக்கு சூடான உணவுப் பொருள் இல்லை அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் மேஷராசி நேயர்களுக்கு இருக்கு. என்ன பண்றது, சில நேரத்துல அப்படிதான், சந்திரனுக்கே சூடா எதுவும் கிடைக்கலையா, அப்போ உங்களுக்கும் சூடா கிடைக்காது. இந்த ஆவி பறக்கும் டீ கடை அப்படின்னு, இந்த டீ காஃபிலாம் கூட இன்னைக்கு ஆறி போனதாதான் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் சூடா கொடுங்களேன் அப்படின்னு. நீங்க வேலையில பிஸியா இருந்துட்டு டீ காஃபியை சூடா சாப்பிடாம அடுத்தவங்களை சூடு பண்ணிட்டு வான்னு சொன்னா இது எந்த ஒரு நியாயம் கேட்கிறேன். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொன்பொருள் சேர்க்கை, குடும்பத்துல அந்யூன்யங்கள், உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம். இந்த மாத கடைசியினுடைய பற்றாக்குறைகள், இறுக்கங்கள் இதெல்லாம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் சுமூகமான குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு பாலை பாஸ் பண்ற மாதிரி பாஸ் பண்ணிடலாம். அப்போ தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ், நீ இப்போ பாஸ் பாஸ் அப்படின்னு காரியத்தை பாஸ் பண்ணிடுவீங்கிறது தான் அப்படி சொன்னேன் ரிஷபராசி நேயர்களே. மத்த பாஸ் பாஸ நான் சொல்லல. அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேயர்களை பொறுத்த சந்திரன் உங்க ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. கலை நிகழ்ச்சிகள், சுபத்துவமான தருணங்கள், நல்ல இனிய பழைய பாடல்களை ராகங்களுடன் ரசிக்க வேண்டிய தருணங்கள். ராகங்கள் 16 உருவான வரலாறு நீ பாடும்போது அறிவாயம்மா. எப்படி இந்த ராகங்கள், பாட்டு, கலை நிகழ்ச்சி, இயல் இசை, நாடகம் இதெல்லாம் மனம் லயிக்க வேண்டிய தருணங்கள். பொழுதுபோக்கு அம்சங்கள், கலை நிகழ்ச்சிகள், கேளிக்கை வாடிக்கை விருந்துன்னு மனம் லயிப்பதற்கான தருணங்கள். அப்போ சிநேகிதர்களுக்கு இடையே, மாமன் மைத்துனனுக்கு இடையே, உறவுகளுக்கு இடையே உன்னதம் எந்த அளவுக்கு இருக்கும். சரிகம பதனீசா அப்படிங்கிறதுல என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸ்வரங்கள் 7 தானே, அதுக்குள்ளதானே மாத்தி மாத்தி போட முடியும். இந்த இசை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இனிமையா இருக்காது மிதுனராசினியர்களே. அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களுக்கு இசை அப்படிங்கிறது மிக இனிமையாக திந்தியும் தந்தன தொந்தாதி தொந்தோம் நல்ல சந்தோஷமா சந்தங்கள் வரும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு சின்ன டென்ஷன், படபடப்பு, பரிதவிப்பு, டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு முடியாது. சார் நிஜமாவா, என் மனம் தடுமாறுதே,
அப்படின்னு என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னும் அசைவதற்கு. யாரோ ஆட்டி விட்டாங்க, அது ஆடிக்கிட்டே இருக்கு. ஒரு நிலையான இடத்துக்கு வர மாட்டேங்குது, ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியல. கயிறுன்னு கையில தொற்றவும் முடியல, பாம்புன்னு ஒதுக்கி விட்டுறவும் முடியல. சில உறவுகளையும், சில விஷயங்களையும், சில முடிவுகளையும் தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. அவங்க கூட அரவணைத்து போக வேண்டிய தருணங்கள். கோபதாபத்தை வெளியிலயும் காட்ட முடியாது. கொஞ்சம் உணர்ச்சி சோடா பாட்டில் மாதிரி பொங்கத்தான் செய்யும். அப்புறம் கொஞ்சம் லேசா அப்படி அந்த கேஸ்லாம் போற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னா பார்த்துக்கங்களேன். சார் அங்க டீ காப்பிங்கிறீங்க, இங்க கடகராசிக்கு சோடாங்கிறீங்க, என்ன சார் இது அப்படின்னு. இந்த இந்த சோடா சர்பத்து, லெமன் சோடா, லெமன் ஜல்ஜீரா சோடா, மசாலா சோடா. ஆமா சார், கொஞ்சம் உணவு கொஞ்சம் ஹெவியா தான் ஆயிடுச்சு, கொஞ்சம் லைட்டா ஏதாவது சோடா சாப்பிடலாமா அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும். செரிமான சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அவ்வப்போது வரும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை எதிரிக்கு எதிரி நண்பன். அப்ப சிக்னல் கொடுத்துதான் ஆகணும். கொள்கைக்காக கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி, சாட்சிக்காக கூட்டணி. கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சாட்சி சொல்ல வாங்கலேன் அப்படின்னு, சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே கொஞ்சம் சாட்சி சொல்ல வாங்கலேன் எனக்கொசரம் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள். இந்த பேக்கரி ஐட்டம்ஸோட உணவுப் பொருளை தவிர்த்துக்கிறது சிம்மராசி நேயர்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த டீ காஃபிலேயே ஓட்டுறது, அது தீனி ஏதாவது சாப்பிட்டுக்கலாங்கிறது, சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறது, கொஞ்சம் அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு அளவுக்காவது சூடா உணவு எடுத்துக்கணுங்கிறது ஒரு நியமனமா சிம்மராசி நேயர்கள் பார்த்தாங்கன்னா அது உண்மையிலேயே நல்லது. இல்ல இல்ல டீ மட்டும் போதும், காஃபி மட்டும் போதும், இந்த நேரம் கெட்ட நேரத்துல டீ காஃபி குடிச்சு நேரம் கெட்ட நேரத்துல பேக்கரி ஐட்டம்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த நேரம் வயிறு ரொம்பின மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் சின்ன சின்ன உபாதைகள், தொந்தரவுகள் கண்டிப்பா வரும். இன்னொன்னு, யாரையும் குறை பேசக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, சண்டைக்குன்னு நிக்கக்கூடாது. கொஞ்சம் சுமூகமா பேசுனீங்கன்னாலே பல விஷயங்கள் இன்னைக்கு முடிவுக்கு வந்துரும். இந்த பழி வாங்கணுங்கிறது வேண்டாம். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தலும் பாருங்க, இந்த சூதுவாது தெரியாம வளர்ந்து விட்டேங்க. கொஞ்சம் கள்ளங்கபடம் இல்லாம வளர்ந்து விட்டேங்க. எல்லாரும் நம்மளை போட்டு குமாங்குத்தா குத்துறாங்க, ரேக்குறாங்க. கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி விமர்சனங்கள் ரொம்ப இருக்கு. என்ன உலகம் தெரியாத ஆளா இருக்கேங்கிறாங்க நம்மளை பார்த்து. நம்ம எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க தான். ஆனா பாருங்க, இந்த வெளி உலகம் தெரியாம வளர்ந்து விட்டேன். இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரியல, லேட்டஸ்ட் ஆப் தெரியல, இந்த இது தெரியல, அந்த இது தெரியல அப்படின்னு தெரியலன்னு சொல்லி புலம்ப வேண்டிய தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்போ டெக்னாலஜி டெவலப்டு சோ மச் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் ப்ராசஸ், ஆன்லைன் பாலிசிஸ், ஆன்லைன் வர்த்தகங்கள், ஆன்லைன்லேயே பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு புதுசா இருக்குங்க, வர மாட்டேங்குதுங்க, வளர மாட்டேங்குதுங்க அப்படின்னு. இந்த வளர மாட்டேங்குது இல்ல அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் சூதுவாது தெரியாம தான் இருக்கீங்க, கொஞ்சம் பொழிச்சுக்கங்க கன்னிராசி நேயர்களே. கொஞ்சம் விவரமா இருங்க. டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, லாஸ்ட் மினிட்ல என்னன்னு தடுமாற வேண்டிய தருணங்கள், பதில் சொல்றதுக்கு தடுமாற வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற துளாராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து உங்களை தேடி வரும். அப்ப என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு எதிரியை பார்த்து குசலம் விசாரிக்க வேண்டிய தருணம். என்னது? சௌக்கியம். சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா அப்படின்னு சௌக்கியம் விசாரிக்க வேண்டிய தருணம். எதிரியிடம் கொஞ்சம் சகஜமா பேசுறது, அதே மாதிரி துரோகிகள், துரோகத்தை மன்னிக்கிறது, பரவாயில்ல அனுசரிப்போம், ஆதரிப்போம், வாழ்வழிப்போம். யாரும் இந்த உலகத்துல பர்ஃபெக்ட் எல்லாம் கிடையாது. சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. இந்த கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுத்தி வந்த கதை. ஆனா பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லா இடத்துலயும் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். பழைய கடன்கள்லாம் நீங்க அடைச்சிட்டே வரீங்க. அதே மாதிரி வட்டி, வரி, வாய்தா, அந்த மாத கடைசியினுடைய இறுக்கம், பற்றாக்குறை இது இல்லாத அளவுக்கு அப்பா காப்பாத்தி விட்டீங்கப்பா ஏதோ அப்படின்னு. இந்த காப்பாத்தி விட்டுட்டீங்க, என் பேரை காப்பாத்தி விட்டுட்டீங்க, என்னோட என்னோட நல்ல நம்பிக்கையை காப்பாத்தி விட்டுட்டீங்க, என் சிநேகிதர்கிட்ட என் மான மரியாதையை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு. இந்த காப்பாத்தி விட்டுட்டீங்க, இந்த மரியாதையை காப்பாத்திட்டீங்கிற விஷயம் துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயம் இருக்கும். அடுத்து இருக்க விருச்சிகராசி நேயர்களை பொறுத்து இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பஜார்ல நிக்கச்சும் உங்க நிஜார உருவம் எதா இருந்தாலும் முன்னாடி பேசிக்கங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் கூடவோ குறைச்சல, அண்ணே இவ்வளவுதானே, தப்பா எடுத்துக்காதீங்கன்னே, வரவு செலவு இவ்வளவுதானே முடியுது அப்படின்னு பேசிக்கிறது நல்லது. பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம், கடைசியில முடிவு பண்ணிக்கலாம். பேசிக்கலாங்க பேசிக்கலாங்க நீங்க பாட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா பில்லு நீட்டும் போது பார்த்தா உங்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்துருக்கும். மாச கடைசியில 500 1000 ரூபாய் நான் எங்க போவேன்? நானும் தான் எங்க போவேன் விருச்சிகராசி நேயர்களே. ஏதாவது பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். டென்ஷன், படபடப்பு, பரிதவிப்பு, ஏமாற்றங்கள், அதே மாதிரி துரோகங்கள், முதுகுல குத்துறது. நீங்க பேசின விஷயத்த உங்ககிட்டயே ஒருத்தர் வந்து சொல்லும்போது, என்னடா அது நேத்தி தான் பேசினோம், யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஏதோ வாய் விட்டு தெரியாத்தனமா உங்ககிட்ட மனசு விட்டு பேசினேன். அதை போய் நீங்க அவங்க கிட்ட சொல்லி வச்சு இப்படி இந்த பஞ்சாயத்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஜாமி அப்படிங்கிறப்ப எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க வேணாம். சில குப்பையெல்லாம் கிளறினோம்னா அந்த குப்பை கூலம் இதுதான் வெளில வரும். அதை கிளறாம இருக்கிறதே நல்லது. தூக்கி தூர போட்டுடுங்க. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும்
அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல், டிசிஷன் மேக்கிங். சந்திரனுக்கே அவ்வளோ நாலேஜ் வருது உங்க ராசியில பார்க்கும்பொழுது. அப்போ நல்ல நல்ல பொருளாதாரம் சார்ந்து லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ், லேட்டஸ்ட் டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸ், லேட்டஸ்ட் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அட இது இப்படிங்களாங்க அப்படின்னு. அதே மாதிரி சேவை நிறுவனத்தில் இருக்கிறவர்களுடைய சந்திப்பு, அவர்கிட்ட ஒரு ஃபீஸ் கொடுத்து, அது ஃபீஸ் தான், செலவு தான், ஆனால் பாருங்க அது நல்ல செலவாக இருக்கும். உடல் நலத்திலையும் சரி, மனோ நலத்திலையும் சரி, நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இன்னைக்கு சிரிப்பு க்ளோஸ்அப் அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்போ பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், மாத கடைசியில் பற்றாக்குறைங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உறவுகளிடையே உன்னதம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உங்களை தேடி வருவதற்கான தருணம். அக்கம் பக்கத்தினிடையே உங்க ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான நிலை. உங்ககிட்ட இருந்து ஒரு 4 பேர் உதவி கேட்டு ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு அப்படி அட்வைஸ் கேட்கிறப்ப மிகப்பெரிய ஆனந்தம்ங்கிறது உங்களை தேடி வருவதற்கான தருணம். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லேசா தலைவலிக்குது. இந்த ஒற்றை தலைவலி ஒரு பக்கமா சார், அதே மாதிரி ஒரே பக்கமா எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஒரு 10 பேரோட மாரடிக்கிறதோட ஒருத்தரோட மாரடிக்கிறது பரவாயில்லன்னு பார்த்தா அதுவும் இன்னும் சரியா நகரல. இந்த கடனா வாங்கின வேர்க்கல்லையும் தீர்ந்து போச்சு. அடுத்து என்ன பண்றது? ஆனா இந்த உடல் நலமும் மனோ நலமும் பாருங்க ஒரு சின்ன சின்ன ட்ரபிள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஏப்பம் சாப்பிட்டா கேவ்னு வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணட்டோம்னா அரை வயிறு முக்கால் வயிறு சாப்பிடுங்க. லிக்விட் ஃபுட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க. எலுமிச்சம்பழச்சாறு, பழச்சாறு, சூப்பு, மோர் நல்ல நீத்து தாளித்து சாப்பிடுவது நன்மை தர வேண்டிய அமைப்பு. அதுவும் நல்ல வெயில் நேரத்தில் இளநீர் கொஞ்சம் சாப்பிட்றது, அளவா சாப்பிட்டால் எதுவுமே நல்லது. அளவை தாண்டும் பொழுது அமிர்தமே நஞ்சாகும். அருகம்புல்லு சாறு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதை விட நல்லது. கத்தாழை ஜூஸ், அடடா சார் பிச்சு உதறீங்களே, முருங்கைக்கீரை சூப் ரொம்ப பிரமாதமா சொல்றீங்களே, உங்ககிட்ட நிறைய ஆலோசனை கேட்கலாம்ல இருக்கு. அவுத்து விட்டுக்கிட்டே இருப்போம்ல. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை எதையும் அவுத்து விடாம இருந்தாலே நல்லது. உங்களுடைய ரகசியம், உங்களுடைய திறமை, உங்களோட கெட்டிக்காரத்தனம் அது உங்களுடைய சார்ந்தது. வாலண்டரியா போய் யாருக்கும் அட்வைஸ் சொல்லவே சொல்லாதீங்க. இந்த உலகம் ஏத்துக்க மாட்டாங்க. நீ சொல்லி நான் கேட்டுருவேனா? எங்களுக்கே எல்லாம் தெரியும். தன் பேச்சு, தன் சொல், தன் செயல், தன் சிந்தனை, தன் புத்தி இப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்க ஆலோசனை சொல்லவே சொல்லாதீங்க. ஆனா நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருக்காது. எங்கேயாவது இடத்துல ஏதாவது சொல்லி போடுவீங்க. அப்புறம் கடைசியில ஒரு வார்த்தை சொல்லிக்கங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க மேல இருக்க ஒரு ஒரு வெல்னஸ்ல தான் அந்த மாதிரி சொன்னேன். அடடா குட்னஸ், வெல்னஸ், பெட்டர் ஃபார் யூ, ஹெல்த்தி. இந்த பாரம்பரியமான நிகழ்வுகள் எவ்வளோ பெருமை தரும். சட்டியில சமைக்கிறது, மணல் பாண்டத்துல, மண்பாண்டங்கள்ல சமைத்து உண்ணுவது, ஆகாரம் சூடா சாப்பிடுறது, பாரம்பரியமான தானிய ரகங்கள், சிகப்பு, கருப்பு, கருப்பரிசி, அதே மாதிரி சிறுதானிய ரகங்கள் பெரிய அளவுக்கு ஆனந்தம் ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எதிரிக்கு எதிரி நண்பன். அப்போ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண வேண்டிய தருணங்கள். உங்க புத்திசாலித்தனம், கெட்டிக்காரத்தனம், வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், உங்க வாகனத்தை நினைத்து பெருமை கொள்ள வேண்டிய தருணம். கரெக்டான டயத்துல உங்க வண்டி உங்களுக்காக பெரிய அளவுக்கு உதவி பண்ணா அதை 2 தட்டு தட்டி கொடுக்கறதுக்கான தருணம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தொடங்க, ஒரு பூ கூட வாங்கி வைங்க. இந்த வண்டியை பத்தி பெருமையா பேசுங்க. உங்க வாகனத்தை பத்தி உயர்வா சொல்லுங்க. அடடா இவ்வளவு நாள் என்னை காப்பாத்துறதே இதாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை தடவை ராத்திரியில பகல்ல எல்லா இடத்துலயும் ரவுண்டா அடிச்சோம். அன்னைக்கெல்லாம் கூட இந்த வண்டி நம்மளை எல்லா இடத்துலயும் சேவ் பண்ணுச்சு அப்படின்னு. இப்படி சேவ் பண்ணுச்சுன்னு சொல்ல வேண்டிய தருணம். ஃபுட்டு, டிராவல், பிளானிங், அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம். தாய்வழி உறவுகள், தாய்மாமனுடைய பிள்ளைகள், தாய்மொழி பேசும் மொழிகள் இனித்திடுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். உங்களுக்குன்னு ஒரு தாய்மொழி நிச்சயம் இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவர் காவலா இருக்க 7 முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.